ஹலோ गाइस, இன்னைக்கு நீங்க பாக்குறது யுகிஸ் கார்ட்டூன் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 டிராகன் டைப் லெஜெண்டரி போக்கேமான்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள. ரஷ்யம் வந்து ஒரு டிராகன் அண்ட் ஃபிளைங் டைப் போக்கேமான். அதோட பால் எறிய நெருப்புக்கு இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அந்த சக்தி இருக்குங்க. அப்புறம் ரஷ்யம்க்கு வந்து நோ எவாலுவேஷன். ஜெக்ராம் வந்து ஒரு ஃபிளைங் அண்ட் டிராகன் டைப் போக்கேமான் தாங்க. இது எங்க வாழும் அப்படின்னா கருமேகங்களுக்குள்ள வாழும். அதோட வாழை வச்சு தண்டரை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து டியால்கா வந்து ஒரு ஃப்ளைங் அண்ட் டிராகன் டைப் போக்கேமான் தாங்க. இது வந்து டைமை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதோட ஸ்பெஷல் மூவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டோர் ஆஃப் டைம். பால்கியா வந்து ஒரு ஸ்பேஸ் ரெப்ரசன்ட் பண்ற போக்கேமான் தாங்க. அது வந்து டிராகன் அண்ட் ஃப்ளைங் டைப் போக்கேமான். அதோட ஸ்பெஷல் மூவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோல் ஆஃப் ஸ்பேஸ். கிரேட்டினா வந்து மிரர் வேர்ல்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தாங்க. கிரேட்டினாவோட வேலை என்ன அப்படின்னா டியால்காவுக்கும் பால்கியாவுக்கும் நடுவுல சண்டை வராம பாத்துக்கிறது தான். ஏன்னா டியால்காவும் பால்கியாவும் சந்திச்சுனாலே சண்டை தாங்க. ஜைகாட் வந்து ஒரு லெஜெண்டரி போக்கேமான் தாங்க. டிராகன் டைப் லெஜெண்டரி போக்கேமான். ஜைகாட்டோட 10%, 50%, அப்புறம் 100%. ரெக்வைசா வந்து ஒரு டிராகன் அண்ட் ஃப்ளைங் டைப் போக்கேமான் தான். இதோட வேலை என்ன அப்படின்னா ஓசோன் லேயர்ல இருந்து மற்ற போக்கேமான்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு அதோட நோக்கம். அங்க வந்து அதான் அங்க வாழும் டியாக்சிஸை கூட ஒரு தடவை அதை வந்து தடுத்து விட்டுச்சு. அப்புறம் அதோட இன்னொரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் இதை வந்து கயகரையும் கிரௌடானையும் சண்டை போடாம பார்த்துக்கிறது இதோட இன்னொரு வேலைன்னு சொன்னாங்க. மெகா எவாலுவேஷன் 2ல கூட காமிச்சிருப்பாங்க. அது ரெண்டுமே மெகா எவால்வ் ஆகி கயோகர கிரௌடானும் சண்டை போட மிகப்பெரிய சண்டையா இருந்தது. அப்போ வந்து இந்த ரெக்வைசா தான் அதை சண்டை